ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்படுமா, அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான ப்ரிவென்ஷனாக நம்ம என்னென்ன பண்ணணும், எத்தனாவது மந்தில் வந்து ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் ஆகும். நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்சி கிடச்சிச்சின்னா நம்ம எந்த மாதிரியான டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேருக்குமே வந்துட்டு பாசிட்டிவ் பிளட் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிரெக்னன்சியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதுவே வந்துட்டு அதாவது மனைவிக்கு வந்து ஏ பாசிட்டிவாகவும் கணவனுக்கு பி பாசிட்டிவாகவும் இருக்குது அப்படின்னா இந்த பிளட் குரூப்பாக வேணாலும் இருக்கட்டும், அல்லது சேம் பிளட் குரூப் மனைவிக்கு ஓ பாசிட்டிவ் இருக்குது கணவனுக்கும் ஓ பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. 2 பேருக்குமே வந்துட்டு பாசிட்டிவ் பிளட் குரூப்ஸ் வந்து இருந்துச்சுன்னா கன்செப்ஷன்லேயும் ப்ராப்ளம் இருக்காது, த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சிலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இருக்காது. இதுவே வந்துட்டு நெகட்டிவ் ப்ரெக்னென்சி அப்படின்னு பார்க்கும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்குமே வந்துட்டு நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்குது. மனைவிக்கு வந்து ஏ நெகட்டிவ் இருக்குது, கணவனுக்கு வந்து ஓ நெகட்டிவ் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கணவனுக்கும் நெகட்டிவ் பிளட் குரூப்பு, மனைவிக்கும் நெகட்டிவ் பிளட் குரூப் ஏபிஓன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏ குரூப்பு பி குரூப்பு ஏபி குரூப்பு ஓ குரூப், இதை வந்துட்டு ஆன்டிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கலாம். அதுலேயும் 2 பேருக்குமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரு உருவாக்குறதுலையும் பிரச்சனை இருக்காது, ப்ரெக்னென்சிலையும் ப்ராப்ளம் இருக்காது, நல்லபடியாக வந்துட்டு டெலிவரி ஆகும். ஸோ இதுவே வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கணவனுக்கு வந்துட்டு நெகட்டிவாகவும் மனைவிக்கு பாசிட்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்பிசி செல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ரெட் பிளட் செல்லு, இதில் வந்துட்டு மேலே வந்து லேயர்ஸ் வந்து இருக்கும். ஆர்பிசி செல்லில் வந்துட்டு ஏ குரூப் இருந்துச்சுன்னா ஏ ஆன்டிஜன் சொல்லுவாங்க, பி குரூப் இருந்துச்சுன்னா பி ஆன்டிஜன் சொல்லுவாங்க, ஏபி குரூப் இருந்துச்சுன்னா ஏபி ஆன்டிஜன் சொல்லுவாங்க, ஓ குரூப் இருந்துச்சுன்னா ஓ ஆன்டிஜன் சொல்லுவாங்க. ஆர்பிசிக்கு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதில் வந்து புரோட்டீன் இருக்கும். அந்த புரோட்டீன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆர்ஹெச் டைப்புன்னு சொல்லி பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிசி செல்லில் புரோட்டீன் வந்து இல்லைன்னா அதை வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏ ஆர்பிசி செல் இருக்குது அப்படின்னா புரோட்டீன் இருந்தால் பாசிட்டிவ், அப்போ ஏ பாசிட்டிவ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுவே வந்து பி இருந்துச்சுன்னா அந்த ஆர்பிசி செல்லில் பி ஆன்டிஜென்ஸ் இருந்துச்சுன்னா பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை ஆர்பிசி செல்லில் வந்து பி ஆன்டிஜென்ஸில் பி குரூப்பில் புரோட்டீன் வந்து இல்லை அப்படின்னா அதை வந்து நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, பி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிளட்டோடைய குரூப்பை வந்து பிரிப்பாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு ஆர்ஹெச் டைப்புன்னு சொல்லுவாங்க, அப்படி டி ஆன்டிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. கணவனுக்கு வந்துட்டு நெகட்டிவ் பிளட் குரூப்பாகவும் மனைவிக்கு வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ப்ரெக்னென்சியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால் வந்து ப்ரெக்னென்சி வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், கன்செப்ஷன்லேயும் ப்ராப்ளம் இருக்காது, ப்ரெக்னென்சிலையும் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் ஏற்படுத்தாது. இதுவே வந்துட்டு மனைவிக்கு நெகட்டிவாகவும் ஹஸ்பண்டுக்கு பாசிட்டிவாகவும் வந்தது அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு அந்த பிளட் செல்லில் வந்துட்டு நம்ம புரோட்டீன் இருக்குன்னு சொன்னோம்ல ஆர்ஹெச் டைப், அது வந்துட்டு கணவனுக்கு வந்துட்டு ஆர்ஹெச் டைப் வந்து பாசிட்டிவ் இருக்குது, மனைவிக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்குது. அப்படிங்கும் போது கருவில் வளரக்கூடிய குழந்தை வந்துட்டு என்ன பிளட் குரூப்பில் குழந்தை வந்து வளருது அப்படிங்கிறது தெரியாது. தாய்க்கும் நெகட்டிவ் பிளட் குரூப்பு, வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் நெகட்டிவ் பிளட் குரூப்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு த்ரூ த டெலிவரி வரைக்குமே நார்மலாக எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் நடக்க முடியும். தாய்க்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பு, குழந்தைக்கு வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பு. இப்போ வந்து குழந்தைகிட்ட இருந்து சிக்னல் பாஸ் ஆகும், தாய்கிட்ட இருந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஏதோ வேறு ஃபாரின் பாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். அஃபெக்ட் பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கிறத தெரியறதுக்கு 5th மந்தில் அனாமலி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் வந்து ஃபெட்டல் அனிமியா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. குழந்தைக்கு மூளைக்கு போகிற நரம்பில் பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து சீராக போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அப்படி சீராக போகாமல் நின்றும். ஸோ அந்த மாதிரி மூளைக்கு போகிற நரம்பில் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் சீராக போகாமல் நிற்கும் போது தான் அவங்களுக்கு வந்து தெரிய வரும் குழந்தையோட பிளட்டு வந்து பாசிட்டிவ்ல இருக்குது, அனிமிக்கா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால வந்து நியூரல் டெவலப்மெண்ட்ஸை வந்துட்டு பார்த்துட்டு அதில் அனலைஸ் பண்ணி ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி 7th மந்தில் வந்து போட்டுருவாங்க. ஸோ இது வந்து நார்மல் ப்ரொசீஜரு. டெலிவரி ஆகி 1 வீக்
மந்த்துக்குள்ளே வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடணும். இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது மூலமா உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் ஏற்படுத்தாது. தாய்க்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்து குழந்தைக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்படுத்தும். இது வந்து ஃபர்ஸ்ட் பேபியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் 7th மந்த் ஆகும்போதே நெகட்டிவ் பிளட் குரூப்பாக தாய் இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபாதருக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்குது அப்படின்னா, ஸோ எதிர்மறையாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் 7th மந்த்லேயே நீங்கள் வந்து ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் பேபிக்கு வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் ப்ரெக்னென்சி கிளிக் ஆகும். நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற தாய் வந்து கம்பல்சரியாக ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டுக்கணும். அம்மாவோட பிளட் குரூப்பாகவே குழந்தை இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இருக்காது. அப்பாவோட பிளட் குரூப்பில் வந்துட்டு பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக வந்து வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை வரும். ப்ரெக்னென்சியில் வந்து காம்ப்ளிகேஷனை தவிர்க்கணும் அப்படின்னா ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கம்பல்சரியாக போடணும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி கிடைக்கல, டிலே ஆகிட்டே இருக்குது அல்லது மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடலை அப்படின்னா செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகலாம். ரெண்டாவது, ப்ரீ டேர்ம் லேபராக ஆகிடலாம். ஸோ குறை பிரசவத்தில் வந்துட்டு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஃபெட்டல் அனிமியா வந்து ஏற்படலாம். ஸோ மூளைக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து சீராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலேயே வந்து 7th மந்தில் நீங்கள் வந்து ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு டெலிவரியில் போட மறந்துட்டீங்க அல்லது தெரியாது அப்படின்னா ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கு செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.